மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கக்கூடிய விண்ணப்பத்தின் மீது புதன்கிழமை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து வெளியாகியிருக்கும் சிசிடிவி காட்சிகளில் பாலத்தின் மீது கப்பல் ஒன்று மோதுவதும் அதனைத் தொடர்ந்து பலாப்ஸ்கோ ஆற்றின் மீது இருந்த பாரம்பரியம் மிக்க அந்த பாலம் ஆற்றுக்குள் சரிந்து விழுவதும் பதிவாகியுள்ளது. 20 பேர் மற்றும் பல வாகனங்கள் ஆற்றுக்குள் மூழ்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. திமுகவுக்கு தூக்கம் போய்விட்டது என்று பிரதமர் மோடி சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்வது போல் எங்களுக்கு தூக்கம் போய்விட்டது. பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் முறை நாங்கள் தூங்கப் போவதில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுடன் சண்டை போடுவதற்காக போட்டியிடவில்லை, மாற்றத்துக்காக நான் போட்டியிடுகிறேன். 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்யப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முன்னதாக பதிவு செய்யப்பட்டுள்ள எண்கள் அனைத்துக்கும் 3 முறை அழைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு கோவை மக்களவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் ஆகியோருக்கு இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாகவும் 1 வாரத்துக்குள் மூவரும் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமர் மோடி இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் டெல்லி பட்டேல் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பஞ்சாப் அமைச்சரும் ஆம் ஆத்மி பிரமுகருமான ஹர்ஜோத் சிங் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் சிறையில் இருந்தபடி சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான உத்தரவுகளை செவ்வாய்க்கிழமை பிறப்பித்துள்ளார். இது அவர் சிறையில் இருந்தபடி பிறப்பிக்கும் 2வது உத்தரவு என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி செவ்வாய்க்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதல்வரின் திட்டங்கள், திமுகவின் கொள்கைகள், தூத்துக்குடியில் உள்ள திமுகவின் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களின் உழைப்பு எனக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார். முன்னதாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட் பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல நகைச்சுவை நடிகர் லொல்லுசபா சேஷு செவ்வாய்க்கிழமை காலமானார். அவருக்கு வயது 60. விஜய் தொலைக்காட்சியில் வெளியான லொல்லுசபா நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களிடையே கவனம் பெற்றவர் சேசு. இதனால் இவரை லொல்லுசபா சேசு என ரசிகர்கள் அழைத்து வருகின்றனர். தொடர்ந்து அவர் சந்தானம், யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து பல்வேறு படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அண்மையில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் இவரது நடிப்பு ரசிகர்களிடையே பாராட்டை பெற்றது. கடந்த 15ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேஷு அனுமதிக்கப்பட்டார். அவரது இதயத்தில் அடைப்பு இருப்பதாக கூறப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த சில நாட்களாக வெண்டிலேட்டர் உதவியுடன் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை காலமானார். நடிப்பாற்றல் மட்டுமின்றி இலவச திருமணம், கல்வி, மருத்துவத்துக்காக பலருக்கும் சேஷு நிதியுதவி வழங்கியதை குறிப்பிட்டு திரையுலகினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாகிஸ்தானின்